10 கோடியிலேருந்து 50 கோடிக்கு விற்றுறதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. ஸோ பல 100 கோடிகள் மதிப்புள்ள சிலைகளை காணும். கெட்ட பேர் வருதுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு விஜய் பண்ணுற ஒரே வழி திமுக பேரில் எஃப்ஐஆர் தான் போடணும். பிஜேபி அவங்க எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வரணும். ஒரு எஃப்ஐஆர் 25 கோடி இது பேங்க்குக்கு ஏமாத்தினார்னதுல தான் திரு KN நேரு பேரில் இத்தனை எஃப்ஐஆர் வர வேண்டியது. ஸோ கண்டிப்பாக எஃப்ஐஆர்கள் வரும். உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு கோவிலில் உள்ள காணாமல் போன இறைவன் திருமேனிகளை மீட்பதில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு குட்டு வச்சு அதை சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்தின இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் டைரியை காணோம் அப்படின்னு அழிச்சிட்டாங்க. உள்துறை அமைச்சராக அன்னைக்கு வச்சிருந்தது ஸ்டாலின், தற்போதும் திரு விஜய் அவர்கள் உள்துறையை அவருக்கு கீழே வச்சிருக்காங்க. ஸோ இந்த முடிவை தமிழக அரசுக்கு 383 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு திரு ஜெயராமன் சொல்கிறார். இப்போ அது இல்லை ஆமாங்கிறத சொல்லாமல் எஃப்ஐஆரே போடாமல் 2 வருஷம் இழுத்தது தப்புன்னு சிபிஐக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து அப்பீலுக்கு திருப்பி 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி இந்த அமௌண்ட்டையே திரு ஸ்டாலின் மீதும் ஸ்டாலின் தன்னுடைய பதவியை தப்பாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு வழக்கு விஜய் போடணும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. தமிழக அரசு மீது டெல்லியில அதாவது சுப்ரீம் கோர்ட் கொட்டு வைத்திருக்கிறதா பல தகவல்கள்ல நீங்களே பதிவும் பண்ணியிருக்கீங்க. என்ன அது பிரச்சனை சார்? விஜய் அவர்களுக்கு அதாவது விஜய் அவர்களின் ஆட்சிக்கு இதனால ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடுமா? இல்லை, ஆட்சிக்கெல்லாம் அதுவும் பாதிப்பு இல்லை. பட் இது விஜய் ஆட்சிக்கே சம்பந்தம் இல்லை. இது போன ஆட்சியின் போது, இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சியின் போதான வழக்கு. ஒரு 41 கோவில்களுக்கு திருட்டு போன சிலைகள், அது பேரில் கம்ப்ளைண்ட்டு HRNCயே அந்த கோயில் கொடுத்துருக்கு. அதை சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்தின இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் டைரியை காணோம் அப்படின்னு அழிச்சிட்டாங்க. 2016-17 இதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் போலீஸ் துறையில் 41 ஃபைல் கேஸ் டைரி. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, தேவப்பிரியா என்ன அடிச்சிட்டார் அப்படின்றீங்க, உடனே அவங்க உங்களை விசாரிக்கிறாங்க, என்ன விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் டைரிக்கு பேர் கேஸ் டைரி. இந்த கேஸ் டைரி அத்தனையும் அழிச்சிட்டாங்க. ஸோ 41 கேஸ் டைரி. அதில் இது போலீஸே அந்த சிலையை விற்றுட்டாங்களா தெரியாது. ஏன்னா ஒரு கோயில் ஒரு ஃபைலுக்கு ஒரு சிலைன்னு வச்சுக்கிட்டா ஒரு சிலையுடைய விலை 1 கோடின்னு வச்சாலே 41 கோடி. பட் ஒரு சிலை 10 கோடியிலேருந்து 50 கோடிக்கு விற்றுறதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. ஸோ பல 100 கோடிகள் மதிப்புள்ள சிலைகளை காணும். இது காணும்னு ஆர்டிஐ மூலமாக என்னுடைய நெருங்கிய நண்பரான யானி ராஜேந்திரன் வழக்கு போட்டு அத்தனையும் ஆர்டிஐயில் தகவல் வாங்கி 41 சிடி ஃபைல் கேஸ் டைரி ஃபைல்ஸ். அதாவது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாத்திரம் எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு காப்பி கோர்ட்டுக்கு போகும், மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும், ஒரு காப்பி சுப்பீரியர் ஆஃபீஸுக்கு போகும், உங்களுக்கு ஒரு காப்பி அந்த இதுக்கு ஒரு ஆஃபீஸ், இப்படி 5 காப்பி இருக்கும். என்டையர் ஃபைலையே காணும். இவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்களாம். அதாவது காணாமல் போனால் அதை ஜெராக்ஸ் காப்பி இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறதெல்லாம் வச்சு திருப்பி மிஸ்ஸிங் ஃபைலுங்கிற பேரை போட்டுக்கிட்டு ரெடி பண்ணுறோன்னு சொல்லி இவர் 2020 நம்ம போட்டு 22 இவங்க ஒன்றும் பண்ணல அப்படின்னு கேஸ் போட்டால், இல்லை பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லி எதுவும் பண்ணலன்னு 24 சுப்ரீம் கோர்ட்டு போய் இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. நடுவில் ஒரு சீனியர் IPS ஆஃபீஸரை வச்சு போட்டு 3 மாதத்தில் முடிங்கன்னா அந்த நீதிபதி கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு அந்த நீதிபதி ஓய்வு எடுக்கிற வரைக்கும் தள்ளி வச்சு இழுத்துட்டு போய் கடைசியில் இப்போ என்ன ஆச்சு? இதையெல்லாம் அன்னைக்கு முக்கியமாக அந்த சிலை கடத்தல் பிரிவு தடுப்புத்துறை ஐஜியாக இருந்த முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரி IG மாணிக்கவேல் அவர்கள், நானே இப்போ கலந்துக்கிறேன், என்னையும் இந்த வழக்கில் சேர்த்துங்க, நான் அந்த துறையிலேயே இது பண்ணதுனால இந்த வழக்குகள் பற்றி எனக்கு இன்னும் அதிகம் தெரியும் அப்படின்னப்ப தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்க அவரை சேர்க்கக்கூடாதுன்னு வாதிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 5ஆம் தேதிக்கு பின்னாடி 8ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ நடந்த விஷயம். பட் 4ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து எல்லாருக்கும் தெரியும் போன ஆட்சி தோற்று விட்டது. பெரும்பாலும் திரு விஜய் அவர்கள் 8ஆம் தேதி பதவி ஏற்கிறதாக நேரு ஸ்டேடியத்தை ரெடியே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு 10ஆம் தேதிக்கு மாறிச்சு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அவரை சேர்க்கக்கூடாதுன்னு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு கோவிலில் உள்ள
காணாமல் போன இறைவன் திருமேனிகளை மீட்பதில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு குட்டு வச்சு திரு பொன்மாணிக்கு வேலை சேர்க்கலாமா கூடாதான்னு இந்த வழக்கை போட்டது மூத்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன். அவரை கேட்குற எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்தவரை கோவில் சிலைகள் காப்பாற்றப்பட வேண்டும். எதேச்சியாக ஒரு துறையில் இருக்கிறவர் சொன்னதை வச்சு நான் ஆர்டிஐ போட்டு இத்தனை தகவலையும் போட்டேன், இதை விட அவருக்கு தெரியும்னா அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல உச்சநீதிமன்றம் பொன்மாணிக்கு வேல் இம்ப்ளீட் பண்ணுறதை அலோவ் பண்ணி இப்பொழுது வழக்குக்கு போட்டிருக்கு. இப்போ அடுத்த ஹியரிங்கில் தமிழக அரசு பதில் சொல்லணும். இப்போ போன முறை ஆட்சி மாறியது தெரிஞ்சும் திமுக போட்ட வழக்கறிஞர்களா இல்லை இவள்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்களா தெரியும். இது ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். நம்ம 4 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இதில் எந்த ஊழலும் நடக்கவில்லைன்னு ஹைகோர்ட்டில் திருப்பி சொல்ல ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, எங்கிட்ட மொத்தமாக அந்த டெண்டரை எப்படி ஃபைனலைஸ் பண்ணீங்கிற மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை கொடுங்கன்னாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு 2 வருஷமாக டிவிஎஸ்சி ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு போடணும் அப்படின்னு ஹைகோர்ட்டு சொன்ன பிறகு மீண்டும் டிவிஎஸ்சி துறை ஸ்டாலினுக்கு கீழே வேலை செய்கிற தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அப்பீலுக்கு போக உச்சநீதிமன்றம் இப்போ டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு, சிபிஐக்கு போகணுன்னு இருக்கு. ஏன்னா டிவிஎஸ்சி இந்த வழக்கை 2 வருடங்களாக அத்தனை ஆதாரங்களோடு என் நண்பர் அறப்போர் ஜெயராமன் கொடுத்ததை வைத்துக்கொண்டு முதல் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி போட்டாங்க, தப்பு. ஸோ எனக்கு தமிழக போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஹைகோர்ட் சொல்லி திருப்பி டிவிஎஸ்சி அப்பீலுக்கு போயிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டாலினோட கீழே நேரடியாக உள்துறை இங்கே அமைப்பு தான் வருது. உள்துறை அமைச்சராக அன்னைக்கு வச்சிருந்தது ஸ்டாலின், தற்போதும் திரு விஜய் அவர்கள் உள்துறையை அவருக்கு கீழே வச்சிருக்காங்க. ஸோ இந்த முடிவை தமிழக அரசுக்கு 383 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு திரு ஜெயராமன் சொல்கிறார். இப்போ அது இல்லை ஆமாங்கிறத சொல்லாமல் எஃப்ஐஆரே போடாமல் 2 வருஷம் இழுத்தது தப்புன்னு சிபிஐக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து அப்பீலுக்கு திருப்பி 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி இந்த அமௌண்ட்டையே திரு ஸ்டாலின் மீதும் ஸ்டாலின் தன்னுடைய பதவியை தப்பாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு வழக்கு விஜய் போடணும். இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கும். இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இங்கே இதுமா அதுக்கு பேர் மெட்ராஸ் ஹைகோர்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திமுக ஆட்சி இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி மோடி ஆட்சியாக இருந்தாலும் தவறு செய்தால் விமர்சிக்கிறோம். இப்போ விமர்சனம் பண்ணுறவெல்லாம் நீங்கள் அந்த சேனலையே மூடுறதுன்னா கரெக்டாக 8ஆம் தேதி அன்னைக்கு தமிழக போலீஸுடைய இன்டெலிஜென்ஸ் துறையிலிருந்து ஒரு 18 யூடியூப் மற்றும் இது சமூக வலைதளங்களை மூட வேண்டும் அப்படின்னு லெட்டர் 8ஆம் தேதி டேட்டில் போயிருக்கு. அப்போது 8ஆம் தேதி ஒரிஜினல் பிளான் படியாக இருந்தால் விஜய் பதவி ஏற்றிருக்கணும். அதில் சில பல தளங்கள் 18 சில பல தளங்கள் விஜய் டிவிகேவிற்கு எதிரான, உதாரணமாக யூடியூபர் மாரிதாஸ். ஸோ அதை எதிர்த்து வழக்காட ஹைகோர்ட் அதற்கு தடை கொடுத்துருக்கு. அப்போ இது தமிழக போலீஸ் இதை பண்ணால் நமக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை முக்கியமான போஸ்ட் தருவார்னு அவங்களா பண்ணாங்களா, இல்லை விஜய் தரப்பு சொல்லி மேலே விஜய்க்கு தெரியாமல் கீழே வேற யாராவது டீல் பண்ண அந்த ஊடகத்துறையை நிர்வகிக்கிற அவருக்கு ரூட்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க, வாய்ஸ் ஆஃப் கமன்ங்கிறாங்க, அவங்க சொல்லி பண்ணாங்களா? இது ஹைகோர்ட் வச்சுள்ள புட்டு. ஆனால் இன்னொரு விஷயமும் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக ஆட்சியில் இருந்தவர்கள் மீதும் பல குற்ற வழக்குகள் இருக்கிறது நம்மளே பேசியிருக்கோம். அந்த வழக்குகளெல்லாம் விஜய் அவர்கள் திருப்பி எடுப்பாரா? அதற்கான தண்டனைன்றது இந்த அரசு கிட்ட இருந்து கிடைக்குமான்ற கேள்வியும் எழுது. தண்டனைங்கிறது கோர்ட்டு கொடுக்கணும், வழக்குகளை முதல்ல எஃப்ஐஆர் போடணும். ஸோ சார் விஜய்க்கு வேறு என்ன வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பணம் எவ்வளோ இருக்குது, வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு உடனேயே ஜுரம் கண்டா மாதிரி ஸ்டாலின் ஒரு மறுப்பறிக்கை, தங்கம் தென்னரசு விட்டார். அப்புறம் இவர் எடுத்த உடனேயே குறை சொல்லக்கூடாதுன்னு திரும்ப சொன்னார். அப்புறம் IUML சொன்னாங்க. இது பொய்யா உண்மையாங்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேணாமா. 2 நாள் முன்னாடி தினமலரில் ஒரு செய்திமா, இங்கே மெட்ராஸில் தானே நம்ம இருக்கிறோம், நம்ம பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, ஊர் பேர் என்னது, கிளாம்பாக்கம். அதுக்கு அடுத்த ஊர் மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர். அங்கே அந்த பஞ்சாயத்து யூனியனுக்கு கீழே ஆலப்பாக்கம்னு ஒரு பஞ்சாயத்தில் 2 வருஷமாக சம்பளம் கொடுக்கல, எனக்கு சம்பளம் கொடுக்கலங்கிறதுக்காக பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸை விற்று நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வழக்கில் வெற்றி பெற்று அதை ஜப்தி பண்ணுறதுக்கு போனப்போ, போலீஸ் உதவியோடு போனப்போ அவங்க நாங்கள் சீக்கிரம் செட்டில் பண்ணுறோன்னு தடை பண்ணாங்கன்னு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அரசு ஊழியருக்கு 2 வருஷமாக சம்பளம் தரல.
இது மாதிரி ஒவ்வொரு துறையாக என்னால் சொல்ல முடியும். ஸோ கடந்த 2 வருஷம் 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில் இந்து அறநிலைத்துறையில் கோயில் காசுகள் கொள்ளைகள் பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் மற்றபடியாக இந்த துறையில் தப்பாக பண்ணாரு, எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதி பேரை வச்சாங்கங்கிறத தவிர நல்ல திட்டங்கள் இல்லைங்கிறதுனாலையும் கெட்ட திட்டங்கள் ஏதாவது பண்ணாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? பெரிதாக ஒன்றும் இல்லை, ஏன்னா பணம் கிடையாது. ஸோ இவரால் விஜயாலும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. பட் விஜய் கொஞ்ச காலத்துக்கு ஹனிமூன் பீரியடில் இப்போ அந்த 1000 இந்த வீட்டுக்கு கரண்ட் ஸ்கீம்லேயே என்ன சொல்லிட்டாரு, 200 யூனிட்னா 500 யூனிட்டுக்கு கீழேன்னு ஒரு செக் வச்சுருக்காரு. ஸோ இன்னும் நேற்றைக்கு 1000 ரூபா மகளிர் உரிமை திட்டத்தில் சில மாற்றங்கள் செக் வைக்க போகிறேன்னு சொல்லி யாருக்கெல்லாம் 60 வயசுக்கு மேலே போனால் அவங்கெல்லாம் மகளிர் உரிமையிலேருந்து வயதானோருக்கு சேர்க்க போகிறேன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லன்னு சொல்லி வயதான இப்படி. ஸோ இந்த மாற்றங்கள் செய்தால் கெட்ட பேர் வருதுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு விஜய் பண்ணுற ஒரே வழி திமுக பேரில் எஃப்ஐஆர் தான் போடணும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு டெண்டர் நடந்திருக்கு. ஸோ நிச்சயம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம வேலை 4ஆம் தூணில் நம்மளும் இதையெல்லாம் போட்டு எஃப்ஐஆர் போடணும். பிஜேபி அவங்க எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வரணும். ஒரு எஃப்ஐஆர் 25 கோடி இது பேங்க்குக்கு ஏமாத்தினார்னதுல தான் திரு KN நேரு பேரில் இத்தனை எஃப்ஐஆர் வர வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக எஃப்ஐஆர்கள் வரும். பட் உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு சிலை கடத்தலில் இது இல்லைன்னு சொன்னது கொட்டு, அதை முடிக்க வேண்டியது சரியாக அந்த வழக்கை வேகமாக விஜய் முடிக்கணும். நான் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவன் இல்லை என்பதற்கு முழுமையாக கொடுக்கணும். கண்டிப்பாக சார். இந்த வழக்கு எப்படி போகுதுன்றது தொடர்ந்து பேசுவோம். பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.